அண்ணா சீரியல்ல வீராவை பழி வாங்கணுங்கிறதுக்காக வைஜெயந்தி ஐபிஎஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேரும் ஏற்பாடு பண்ணி வச்ச 2 ரபடிங்க பஸ்ல ஏறுறாங்க. அந்த லேடி கிட்ட செயினை கொடுத்து நீ எப்படியாவது இதை வீரா பேக்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு ரபடியும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி வீரா அசந்த நேரம் பார்த்து அந்த செயினை வீராவோட பையில போட்டுறாங்க. பஸ்ல அந்த அம்மா செயினை காணான்னு அலறுது. இதை கேட்ட வீரா பஸ்ஸை எங்கேயும் இடையில நிறுத்தாதீங்க, உடனே நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்க சொன்னது கேட்டதும் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போய் அங்கிருந்து எல்லாரும் இறங்குறாங்க. ஏமா நல்லா தெரியுமா, நீங்க கழுத்துல செயின் போட்டு வந்தீங்களா, பஸ் ஏறும்போது கழுத்துல செயின் இருந்ததா இப்படி எல்லாம் கேட்குறாங்க. இருந்தது சார், இதோ பில்லு கூட என்கிட்ட இருக்கு பாருங்க, அடகு வைக்கிறதுக்காக நான் போறேன் அப்படின்னு மூப்பனார் என்னாச்சுக்கிட்ட அந்த பில் ரசீதி எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் செக் பண்ணி சொல்றாங்க. வீரா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து அந்த செயின் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஏமா நீங்க வரும்போது நல்லா ஞாபகம் இருக்கா, செயின் போட்டுட்டு தான் வந்தீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. நான் போட்டுட்டு தான் சார் வந்தேன். எல்லாத்தையும் செக் பண்ணீங்களா, இதோ இங்க நிக்கிற இந்த பொண்ணு ஏங்க சார் செக் பண்ணலமா, என்னமா சொல்ற, அவங்க யார் தெரியுமா, நம்ம இன்ஸ்பெக்டரோட மாமா பொண்ணுங்கிறாங்க. யாரா இருந்தா என்ன, எங்களோட டிராவல் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அவங்க பையன் செக் பண்ணுங்க. அண்ணாச்சி இந்தாங்க என்னோட பையன் செக் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. வீரா பண்ணி பார்த்ததுல அந்த செயின் எடுக்கிறாங்க. செயின் எடுத்ததும் ஆமா இந்த செயின் தான் என்னோட செயினுங்கிறாங்க அந்த அம்மா. வீரா அவங்க பையில இருந்து செயின் எடுத்ததும் அதிர்ச்சியில நிக்கிறாங்க. இந்த செயின் எப்படி என் பைக்கு வந்தது எனக்கு தெரியலையே நிக்கிறாங்க. அது எப்படிமா, திருடினவங்க திருடணும்னா சொல்லுவாங்க, உனக்கு தெரியாம என் செயின் எப்படி உன் பைக்கு வந்திருக்கும், செயினை திருடிட்டு எஸ்ஐ போலீஸ்னு சொல்லிக்கிட்டு திரியா, எவ்வளவு பிரார்த்தனை உங்ககிட்ட அப்படின்னு ஆளுக்கு கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியாத மாதிரி உள்ள வராங்க. என்ன கேஸ் இதுன்னு கேக்குறாங்க. செயின் திருட்டு கேஸ் மேடம் அப்படின்னு சொல்லவும், ஓ இவ பையில இருந்து தான் எடுத்தீங்களா, அப்ப இவ தான் திருடியா, தப்பு தான், எங்க நடந்தாலும் அது தப்பு தான் அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போய் லாக்கப்ல தள்ளுறாங்க வைஜெயந்தி. பாண்டியும் அவங்களுக்காக வரைக்கும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பாக்குறாங்க. மேடம் அப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. பேசாம இருங்க சார், சொந்தக்கார பொண்ணுன்னா சப்போர்ட் பண்ணுவீங்களா, கடமையில கண்ணா இருக்கணும், சொந்த பந்தத்துக்கெல்லாம் இப்படி ஆட்சி அப்படின்னு பார்க்க கூடாது. நாளைக்கு காலையில இவ பேர்ல எஃப்ஐஆர் போடணும்னு சொல்றாங்க வைஜெயந்தி. மேடம் வீராவை விசாகப்பட்டினத்துக்கு எஸ்ஐயா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவ பேர்ல எஃப்ஐஆர் போட்டா அவ வாழ்க்கையே போச்சு, வேலையும் போச்சு, அவளோட கனவே எஸ்ஐ ஆகணுங்கிறது. இன்னும் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கேஸை எடுத்துக்கலாங்கிறாங்க முத்துப்பாண்டி. என்ன சார் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துக்கிட்டு எப்படியெல்லாம் பேசுறதுன்னு தெரியாத உங்களுக்கு, வேற யாராவது இருந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா, விட்டுருவீங்களா, இவளே சொல்லியிருக்காளே யாரா இருந்தாலும் சரி நேர்மையா இருக்கணும்னு சொன்னால, அந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன மத்தவங்களுக்கு தானா, இவளுக்கு கிடையாதா, ஒரு நீங்க இவ பேர்ல தாட்சணியம் பார்க்க வேண்டியதில்லை, எஃப்ஐஆர் போட்டுருங்கன்னு சொல்லிடுறாங்க. சரி மேடம் நீங்க சொன்ன மாதிரியே எஃப்ஐஆர் போட்டுடலாங்கிறாங்க குரு. சார் எஃப்ஐஆர் போடாதீங்க, அந்த செயினுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீரா கெஞ்சுறாங்க. நான் அடிச்சா எங்க வலிக்கும்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வைஜெயந்தி எகத்தாளமா வீரா கிட்ட பேசிட்டு போறாங்க. இதெல்லாம் முத்துப்பாண்டியும் பார்த்துட்டு இருக்காங்க. செயினை காணான்னு சொன்ன பொம்பளையும் இப்ப சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து வீராவை பழி வாங்குறதுக்கு தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்களான்னு முத்துப்பாண்டிக்கு புரிஞ்சு போச்சு. மூப்பனார் என்னாச்சு வெளியில ஓட்டமா ஓடி வந்ததும் உடனே சண்முகத்துக்கு போன் பண்ணி, பிரசிடண்ட் ஐயா உங்க தங்கச்சி செயின் திருட்டுல மாட்டிக்கிட்டாங்க, வைஜெயந்தி அம்மா தான் இப்ப வீராவை லாக்கப்ல வச்சுட்டு காலையில எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லிட்டாங்க, நீங்க தான் வந்து எப்படியாவது உங்க தங்கச்சியை காப்பாற்றணும், எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா உங்க தங்கச்சி வீராவுக்கு கிடைக்கிற வேலை போயிடும், சீக்கிரம் வாங்க பிரசிடண்ட் அப்படின்னு சொல்லி போன வைக்கிறாங்க மூப்பனார். இந்த விஷயத்தை கேட்டதும் உடனே சண்முகம் பறந்தடிச்சு ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்து முத்துப்பாண்டி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கறாங்க. பஸ்ல ஏறி இருக்கா, பஸ்ல ஒரு சின்ன கலாட்டம் நடந்திருக்கு, அதை ஏனோதானு பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல அந்த செயின் எப்படியோ அந்த பையில வந்தது அவளுக்கே தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த அம்மா செயினை காணான்னு பதறி இருக்குது. எல்லாருமா சேர்ந்து யாரும் இறங்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து நேர ஸ்டேஷனுக்கு பஸ்ஸை விட்டுட்டாங்க. எல்லாரும் பஸ்ஸை விட்டு இறங்கி எல்லாத்து பையும் செக் பண்ணி பார்த்தாச்சு. கடைசியா வீரா பைய செக் பண்ணியே ஆகணும்னு அங்க வீரா பைய செக் பண்ணி பார்க்கும்போது அந்த செயின் அதுலதான் இருந்தது மச்சாங்கிறாங்க முத்துப்பாண்டி. வீரா அண்ணனை பார்த்ததும் அண்ணே வந்துட்டியா என்ன காப்பாத்தினேன்னு கெஞ்சுறாங்க. நடந்ததுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு அழுகுறாங்க. வீரா உன்னைய பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க. யார் இப்படி வேலையை பார்த்தாங்கன்னு எனக்கு அடையாளம் தெரியலைங்கிறாங்க. வீரா பஸ்ல ஒரு சின்ன கலாட்டா நடந்ததுன்னு சொன்னீங்கல்ல, அந்த கலாட்டா பண்ணனவனோட முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா, பஸ்ஸை விட்டு பாதியில இறங்கிட்டான்னு சொல்றியே, அவனை பத்தி உனக்கு ஏதாவது அங்க அடையாளங்கள் தோணுதா, உனக்கு தோணுச்சுன்னா நீ சொல்லு, அடையாளத்தை சொன்னீன்னா கனி அப்படியே படமா வரைஞ்சிருவான். கனியை கூட்டிக்கிட்டு வந்து அங்க அடையாளங்கள் எல்லாம் வீரா சொல்ல கனி அப்படியே அசல்லா வரைஞ்சிடுறாங்க. பார்த்த வீரா அண்ணே அப்படியே அசல்லா அவனையே வரைஞ்சிருக்கானே, இவனே தாங்கிறாங்க. வீரா இவன் தானா, இவன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி நாளைக்கு காலையில இவனை கூட்டிக்கிட்டு வர்றது என்னோட பொறுப்பு. மகனை மன்னிப்பு கேட்க வச்சல்ல வீரா, அசிங்கப்படுத்திட்டால, இவளும் அசிங்கப்பட்டு நிக்கணும், இவளோட போலீஸ் கனவு தவிடு பொடி ஆகணும், வாழ்நாளில எழுந்திருக்க முடியாத அளவுக்கு சரியான அடி கொடுக்கணும். என்னையா எதிர்த்து பேசுனேன், என்னை எதிர்த்தா என்ன ஆகுங்கிறது இப்பவாது இவளுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்னு போறாங்க வைஜெயந்தி. வீரா மேல திருட்டு பழி சுமத்தின அந்த திருடனை எப்படி சண்முகம் பிடிச்சு கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு திரும்பவும் வீரா வெளியில கொண்டு வந்து போலீஸ் கனவை நனவாக்க போறாங்கன்னு நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.